நான் வந்து தமிழ்நாட்டு பெண் தான். தமிழ் தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது இங்கிலீஷ் கத்துக்க. எங்க அப்பா கிட்ட எனக்கு மருத்துவக் கல்லூரியில இடம் கிடைச்சதே சொல்லல. HCL CEO வினித் நாயரே எனக்கு நேரா கூப்பிட்டு ஆரம்பிக்கிற சம்பளமே $65,000. ஃபர்ஸ்ட் கார்பரேட் ஆபீசர், உமன் கார்பரேட் ஆபீசர் கம்பெனில. நான் HCL போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து HCL ஃபவுண்டேஷன் செட் பண்ணேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபாய் நம்ம பாக்கெட்ல இருந்து தினம் போட்டோம்னா எவ்வளவு சேரும்? ஒரு துளி பெருவெள்ளம். பார்த்தா எங்க கம்பெனில 60,000 பேர் அப்ப இருந்தாங்க. இப்ப நாங்க 2,20,000 பேர் இருக்கோம். இந்த 60,000 பேர்ல 38,000 பசங்க அன்னைக்கு ₹1 கொடுத்தாங்க. அதனால எனக்கு அடுத்த நாள் போன் வந்தது, சார் கிட்ட இருந்து கூப்பிட்டாரு. அப்புறம் போனோன்னா, என்ன நீ இப்படி பண்ற, என்ன பண்ண போறேன்னு. இது மாதிரி ₹38,000 நாங்க ஒரு நாளைக்கு கொண்டு வரோம், கம்பெனி மேட்ச் பண்ணட்டும் சார். உடனே அவர் சொன்னார், கம்பெனி மேட்சா பண்ணும், என்ன நீ கேக்குற, அதுக்கு மேல பண்ணும் அப்படின்னு சொல்லி. கம்ப்யூட்டர்ஸ்ங்கிறதே 1980s வர ஆரம்பிச்சு. இந்தியாலேயே மொத்தம் 10 காலேஜ்ல தான் அப்ப அந்த வகுப்பு உண்டு. 11th and 12th அங்க கம்ப்யூட்டரே பார்த்தது இல்லை. அப்பதாங்க எங்களுக்கு எல்லாம் வந்து வாக்மேனே வந்தது. அந்த லால்குடி அம்மன் பேரு ஸ்ரீமதி, அதனால என் பேரு ஸ்ரீமதி. அந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில கணக்கு சொல்லி கொடுக்கற மாதிரியோ இல்ல ஒரு சயின்ஸ் சொல்லி கொடுக்கற மாதிரியோ என்ன பொறுத்த வரைக்கும் சுமருத்தாணி போல மனசுல பதிகிற மாதிரி சொல்லி கொடுக்கற ஆசிரியர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம கிராமத்துல தான் இருக்காங்க. தமிழ் ரொம்ப நல்லா எழுதுவேங்க, பேசுறதா. நான் இப்போ இப்படி மெட்ராஸ் வந்துதாங்க தமிழ் நிறைய மறந்து போச்சு. எங்க ஊர் திருச்சியிலயோ எங்க ஊரு கோவையிலயோ இருக்கிற வரைக்கும் மெட்ராஸ்ல வந்து தமிழ் வந்து எல்லாமே கலப்பட தமிழா போயிடுச்சு. நீங்க நல்லா பேசுறீங்க தமிழ், ஆனா நம்ம இங்கே வளர்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் ஒண்ணும் அப்படி ஒண்ணும் நடைமுறை தமிழ்ங்கிறது ரொம்ப மாறிடுச்சு. அங்க வந்து மரியாதை கலந்து தமிழ்ல நம்ம பழக்கப்பட்டுட்டு இங்க வந்தோடனே எனக்கு கொஞ்சம் இந்த ஒரு கடைசி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துல இங்க ரொம்ப மாறி போயிடுச்சு. ஆனாலும் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். நான் இப்போ வந்து நான் இங்கிலீஷ் பேசினாலோ என்ன எவ்வளவு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருந்தாலும் நான் இப்ப எப்படி பேசுறேனோ அதே பேஸ்லதான் பேசுவேன். ஏன்னா வந்து உள்ளுக்குள்ள நான் தமிழ்ல தான் நினைக்கிறேன், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். ஃபாஸ்டா இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனாலும் மெதுவாதான் பேசுவேன். எல்லாரும் கேட்பாங்க, இது என்ன இவ்வளவு மெதுவா பேசுற. இன்ஃபேக்ட் நான் அமெரிக்கா போகும்போது கூட அமெரிக்கன் சொல்லுவாங்க, அவ்வளவு நல்லா நீ பேசுறீ அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ள தமிழ்ல நினைக்கிறேன், தமிழ்ல கால்குலேஷன் பண்ணுவேன். அதை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ண போது இங்கிலீஷ்ல வரப்போது எனக்கு அந்த பேஸ் வேணும். நான் சொல்றது எனக்கு கேட்டாதான் அடுத்து தமிழோட வார்த்தையில நான் திங்க் பண்ணி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். அதனால கொஞ்சம் மெதுவா பேசுவேன். பொள்ளாச்சியில படிச்சுட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம்னாலும் சரி இது மாதிரி டீச்சர் ஆகணும், IAS ஆகணும், IPS ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி ஏதாச்சும் கனவுகள் வந்துச்சா? இல்ல கூட இருக்கிறவங்க அது மாதிரி அவங்க சொல்லும் போது உங்களுக்கு டீச்சர் எழுப்பி கேட்கும் போது அது மாதிரி எனக்கு 10வது வகுப்பு வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எப்போதுமே கிளாஸ்ல வந்து டாப் 3ல பாத்தீங்கன்னா நான் எப்போதுமே இருந்துட்டு தான் இருந்தேன். ஆனா நான் 10வது வகுப்பு வரைக்கும் என்ன படிக்கணும்னு தெரியல. ஆனா எங்க அப்பாவுக்கு நான் எப்போதுமே வந்து டாக்டர் ஆனோம், மருத்துவர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. மருத்துவ கல்லூரியே கட்டணும்னு அவருக்கு ஆசை. எனக்கு ரொம்ப லோக்கலா இருக்கிற நம்ம தேசிய கல்லூரி இருக்குது, நம்ம NIT, அப்ப ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ். அதுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரில்லியண்டா இருப்பாங்க. என்னோட ரோட்ல 2-3 பசங்க வந்து அங்கதான் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிறது ஒரு வார்த்தையே வர ஆரம்பிச்சு. அன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் உலகங்கிறது நீங்க படிச்ச காலகட்டத்துல அது மிக முக்கியமான ஒரு கல்லூரி, அதுவும் அமெரிக்கால படிக்கிறீங்க. அன்னைக்கு போட்டி போட்டிருப்பாங்கல்ல உங்களை எடுத்துக்கிறதுக்கு கம்பெனிகளா இருக்கும். ஆமா, கம்பெனி எப்போதுமே வந்து அப்பவே எங்களுக்கு வந்து லாஸ்ட் செமஸ்டர் படிக்கும் போது எங்களெல்லாம் எடுத்துட்டாங்க. என்ன ஆஃபர் மேம் அன்னைக்கு இருந்துச்சு? ஆரம்பிக்கிற சம்பளமே $65,000. மினிமம் வேஜஸ் அப்ப பாத்தீங்கன்னா அரௌண்ட் $40,000 இருந்தது. ஆரம்பிக்கிற சம்பளமே $65,000 தான். ஆனாலும் என்னங்க, அமெரிக்கால நீங்க எங்க இருக்கீங்கன்னு பொறுத்து இருக்கு. ஏன்னா லோக்கல் டாக்ஸ் இருக்கும், ஸ்டேட் டாக்ஸ் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும். கைப்பிடிப்பு எல்லாம் போயிட்டு வரத்துக்குங்கிறது அங்கேயும் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ் தான். நான் வந்து என்னோட கிளாஸ்மேட் தான் கல்யாணம் பண்ணிட்டேன். என் வாழ்க்கை துணைவருங்கிறவர் என்னோட பேட்ச்மேட் தான், சிவசங்கருங்கிறவர். அப்ப இன்னும் உங்களுக்கு அந்த ஒரு சுதந்திரமா இருக்கட்டும், உங்களை புரிஞ்சுக்கிற அந்த ஒரு இது இருக்கும். கரெக்ட். அதனாலதான் நான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னா அவருக்கு தான் காரணம். நான் ஏதாவது ஒரு நாளைக்கு நான் வேலைக்கு போவேன்டான்னு நினைச்சா கூட அவர் சொல்லுவார், வீட்டுல உட்காந்து என்ன பண்ண போறேன்னு. அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு. அன்னைய காலகட்டத்துல மேம் இன்னைக்கு சொல்றாங்கல்ல, எனக்கு வந்து இந்த நிறுவனத்துல வேலை கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், இதுக்கு தான் நான் வந்து முயற்சி பண்றேன், இதுதான் என்னோட கனவு ஆசை அப்படின்னு சொல்றாங்கல்ல. அன்னைக்கு என்ன நிறுவனமா இருந்துச்சு அது எல்லாருக்கும் ஆசை அந்த காலகட்டத்துல ஐடில இருக்கிறவங்க எல்லாரும்? இன்ஃபோசிஸ். ஏன்னா எப்பவுமே டாப்பர்ஸ் தான் எடுத்துப்பாங்க. இன்ஃபோசிஸ்ல போகணும்னா டாப்பரா இருக்கணும். அதனால நான் ரொம்ப அந்த விஷயத்துல ரொம்ப ஃபார்ச்சுனேட். நான் திரும்பி வந்துட்டு அப்ளை பண்ணி கிடைச்சது எனக்கு.
ஸோ 2000ல சேர்ந்து 2010ல எனக்கு HCLலேருந்து அழைப்பு வந்தது. HCL CEO வினித் நாயரே எனக்கு நேராக கூப்பிட்டுருந்தாரு பேசுறதுக்கு. அவருக்கு கீழே ரிப்போர்ட் பண்ணி நிறைய விஷயம் கொண்டு வரணும் கம்பெனிக்குள்ளேன்னு, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் கொண்டு வரணும்னு பேசினோம். ஒரு 30 மினிட்ஸ்லேயே எனக்கு அவரோட விஷன் எல்லாமே ரொம்ப பிடிச்சது. 2010ல இங்க வந்து சேர்ந்தேன். ஆனா இந்த நிறுவனத்துல ஒரு 10 வருஷமா ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட் எல்லாம் பார்த்துட்டு இவங்களே விட்டுருக்க மாட்டாங்கல்ல, ஏன் போறீங்க, உங்களுக்கு என்ன ஆஃபர் நாங்க தரோம் அப்படின்னா. இது நான் ஆஃபருக்காக போகலன்னா உங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அவங்க கேட்டாங்க, அப்ப நான் இந்த கம்பெனிக்கு வருவேன்னா கூட தெரியாது. நான் ஒரு பிரேக், ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிரேக் எடுக்கலாம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த ஆஃபர் வந்தோன்னே நிறைய மனசுக்கு நிறைய ரொம்ப விஷயம் பிடிச்சது. என்ன பண்ண போறோம் HCL 5 வருஷம் முடிய போகுது HCL. அப்போ நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தேன், நிறைய கத்துட்டேன். நல்ல பெரிய பொசிஷன், ஃபர்ஸ்ட் கார்பரேட் ஆஃபீஸர், உமன் கார்பரேட் ஆஃபீஸர் கம்பெனில. மிஸ்டர் நாடார் கிட்ட வந்து 8 வருஷம் வேலை செஞ்சேன். அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நான் அதை பத்தி போயிருந்தீங்களா? இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலா எல்லாருமே வந்து பெரிய ஒரு பிரமிப்பா பாக்குறாங்க சிவநாடார் சார். அந்த 8 வருஷம் நீங்க பயிருந்தீங்களா சார்? எல்லாருக்கும் சொல்லுவாங்க சாரு கீழே 8 வருஷம் இருந்தா அதுவே ஒரு பெரிய ரொம்ப டிமாண்டிங். சார் கிட்ட எல்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்கிறதுங்கிறது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிமாண்டிங் பொசிஷன். பெரிய ஆண்டர்பிரனர் இல்லைங்களா, அவரோட நினைப்புக்கெல்லாம் நம்ம வந்து ஈடு கொடுக்கணுங்கிறதே ஒரு பெரிய ஒரு கல்லூரியில படிச்ச பெரிய கல்லூரியே அவரு, பெரிய இன்ஸ்டிடியூஷன் அவர், நடமாடும் கல்லூரி.